ஒரு நிகழ்ச்சியோட அப்படி சொன்னார். "பரவாயில்லையப்பா, இங்கே இந்த அளவு வாங்கியிருக்கேன்னு" ஒரு ஊக்கத்தோட பார்த்தாரு. எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது எப்படி சொல்றது? இல்ல என்ன பின்னாடியே தொத்தின்னு வந்து, "அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா, நீங்க தானே யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு உங்க வீடியோலாம் ரொம்ப நாளாகவே உங்களெல்லாம் ஊக்குவிக்கணும்னு எனக்கு ஆசை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம். நம்ம கொண்டாடணும். ஆனால் போதுமான வசதி இல்லை. இதுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு ஒரு கவனம் ஈர்ப்பா அவளுக்கு வங்கி கடன் ஒரு 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கி அந்த தொழில். வணக்கம் தலை, வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் சிங்கப்பூர் சலூன். அந்த படத்துடைய டைரக்டர் கோகுல் அண்ணனும் ரோபோ சங்கரனும் இந்த நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியவர் பாலா, நம்ம நண்பர் தான். ஃபோட்டோ போட்டிருக்கும் அவர் தான் வந்து இந்த விழாவை வந்து ஏற்பாடு பண்ணார். அவருக்கு மிக்க நன்றி. இந்த விழாவில் வந்து என்ன பேச போகிறாங்க, என்னென்ன விஷயம் இருக்குது, இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வரப்போகிறாங்க. டைரக்டர் கோகுல் அண்ணனும் ரோபோ சங்கரனும். இந்த நிகழ்ச்சி அவங்க வரத்துக்கு முன்னாடி சின்ன ஒரு மேஜிக் ஷோலாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். மருத்துவர் சங்க எல்லாம் வரவேற்பு கொடுக்குறாங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவர் இவர் தான் பாலா. இவர் வந்து நம்ம ஊர் தான், மூங்கில் திரைப்படு தான். இந்த நிகழ்ச்சி எதுக்கு நடக்குதுன்னா, சிங்கப்பூர் சலூன் வந்து மூவி பார்த்துருக்காரு. இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தின பாலா அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப அந்த படம் பிடிச்சிருக்கு, உங்களை நல்ல விதமாக காட்டியிருக்காங்க, நீங்கள் பட கஷ்டத்தையும் காட்டியிருக்காங்க, அதனால் வந்து முடித்திருத்தும் தொழிலாளி அனைவரும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது யார் கையில் கொடுக்க போகிறாங்கன்னா, டைரக்டர் கோகுலனும் ரோபோ சங்கரனும் அவங்க கையில் தான் வர வச்சு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சி நடத்த வணிக பொதுமக்களும் நம்ம ஊர் மக்களும் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டைக்கூட்டூர் வானாபுரம் தாலுக்கா மூங்கில் திரைப்பட்டு சிகை அலங்காரம் செய்வர்களுக்கான கௌரவ விழா. டைரக்டர் கோகுலனும் ரோபோ சங்கரனும் வந்துட்டாங்க. இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன வான வேடிக்கையுடன் கூடிய ஒரு சின்ன வரவேற்பு தான் கொடுக்குறோம். ஒரு சில பேர் கீழே கமெண்ட் பண்ணலாம், படத்துடைய ப்ரொமோட் எல்லாம் சென்னை சைடு தான் வைப்பாங்க. ஆனால் பட் இவங்க நாங்கள் கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக கிராமத்துக்கு தேடி எங்களை தேடி வந்திருக்காங்க. இதே எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற இடத்துல ஒரு 10-20 கடை தள்ளி தான் நம்ம கடையும் இருக்குது. எம்ஜிஎம்எஸ் சலூன் ஷாப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன் நான். அவங்க நினச்சா சென்னை சைடு தான் மோஸ்ட்லி ப்ரொமோஷன்லாம் வைப்பாங்க. ஆனால் பட் இது வந்து இந்த நிகழ்ச்சி கௌரவிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இவங்க வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கிராமத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் இவங்க அவ்வளோ தூரம் இந்த வந்திருக்குது கோகுல் அண்ணனுக்கும் ரோபோ அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் ஹேர் கட் பண்ணுறவங்களுக்கு கௌரவப்படுத்துகிற விழா தான். ஆனால் இதில் தமிழ்நாட்டிலே ஹேர் கட் சேனலில் ஃபஸ்ட் டைம் கோல்டு ப்ளே பட்டன் வாங்கியிருக்கேன். அதுவும் ஒரு டைரக்டர் கையிலும் நடிகர் கையிலையும் கொடுத்து வாங்கத்தில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு வந்து அவரும் அந்த கோகுலான டைரக்டர்கிட்ட நான் சொன்னோடனே அவர் ஒரு நிகழ்ச்சியோடு அப்படி சொன்னார். "பரவாயில்லையப்பா, இங்கே இந்த அளவு வாங்கியிருக்கேன்னு" ஒரு ஊக்கத்தோடு பார்த்தாரு. எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. நீங்களாம் வாங்கியிருக்குது அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக ஒரு எமோஷனோடு பார்த்தாரு. கண்டிப்பாக இது வந்து இந்த புகழ் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் போய் சேரும். அவங்க இல்லைனா கண்டிப்பாக இந்த கோல்டு ப்ளே பட்டன் வாங்கியிருக்க முடியாது. சிறிது நேரம் டைரக்டர் கோகுல் அண்ணனுக்கும் ரோபோ சங்கரனுக்கும் கௌரவப்படுத்த நிகழ்ச்சி கொஞ்ச நேரம் பாருங்கள், தொடர்ந்து நம்ம பேசுவோம். நடிகர் கலைமாமணி ரோபோ சங்கர் அவர்களுக்கும் நமது இயக்குனர் அண்ணன் கோகுல் அவர்களுக்கும் ஒரு சிறந்த படத்தை கொடுத்துள்ளார் சிங்கப்பூர் சலூன். அந்த படம் மிக சிறப்பாக நாம் இப்பொழுது ரோபோ சங்கர் அண்ணன் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. கைத்தட்டி உற்சாகப்படுங்க. மயிலாஞ்சி படத்தில் வில்லனாக நடித்தவர் நம்ம ஊரை சேர்ந்தவர் தான். கைத்தட்டி அவர்கள் உற்சாகப்படுங்க. மயிலாஞ்சி படத்தில் இதைத் தொடர்ந்து என்னுடைய ஸ்பீச் கொஞ்சம் கேளுங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் மேடை பேச்சு வரலாலும் இனிமேல் நான் முயற்சி பண்ணி கண்டிப்பாக மேடையில் ஏறி பேச ட்ரை பண்ணுவேன். அண்ணன் ரோபோ அண்ணனுக்கும் கோகுல் அண்ணனுக்கும் என்னோட பணிவார வணக்கம். இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மேடை பேச்சு. ஏதோ சிறு குறை தவறு இருந்தால் மன்னிக்குவோம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி கேட்டகரி போடலான்றத ரொம்ப யோசனை பண்ணேன். ஆனால் ஐயா நம்ம தொழில் செய்யறதே முடிவெடுத்து யூடியூப் சேனல் போடலான்றது அதுக்கப்புறம் ஒரு மைண்டுக்கு வந்தோடனே எடுத்து போட ஆரம்பித்தேன். ஆனால் பொதுமக்களுக்காக நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச காலத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா, நானும் எங்கள் அம்மாவும் ரோட்டில் ஒரு டைம் போகும்போது ஒரு 3 பேர் பைக்கில் என்னை பின்னாடியே தொத்தின்னு வந்து, "அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா,
நீங்கள் தானே யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு உங்கள் வீடியோலாம் ரொம்ப பார்ப்பேண்ணா, உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கணும்னு சொல்லும்போது நம்ம வேலையை ரசித்து நம்ம போகும்போது கூப்பிட்டுன்னு பேசும்போது எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, முடி வெட்டுற கேட்டகரிலையும் நம்மளை வந்து மதித்து நம்ம போகும்போது பின்னாடி வந்து அவங்க நிப்பாட்டி என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பாக யூடியூப் சேனல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணும்போது சாரி மன்னிக்க இதோட போதும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மேடை போயிடுச்சு, எனக்கு கடுமா இருக்குது. நன்றி, வணக்கம். வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு டைம் பின்னாடி நீங்கள் பைக்கில் வந்தீங்களா, நீங்கள் கூட இந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக நான் உங்களை தான் சொல்லணும்னு நினச்சேன். அன்றைக்கி ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஒரு வேலையை போயிருந்தேன். ஆனால் பட் உங்ககிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து நின்று பேச முடியல. நீங்கள் வந்தது அன்றைக்கி எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் என்ன அன்றைக்கி பார்த்துட்டு போனதுக்கு மிக்க நன்றி சொல்கிறேன். மேடையில் இன்னும் நிறைய விஷயம் மைண்டில் வச்சுருந்தேன், நிறைய எவ்வளோ விஷயம் பேசணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் பட் நினைக்கிறதோட சரி அதை வந்து செயல்படுத்த முடியல கரெக்டாக. என்னால் ஃபஸ்ட்டு மேடை பேச்சுனால அது நிறைய சர்க்காயிடுச்சு. ஒரு மாதிரி என்கிட்ட ஹேர் கட் பண்ண சொல்லிட்டு எவ்வளோ பேர் ரொம்ப லாங்லேருந்து வந்த ஒருத்தர் ஸ்ரீவல்லிபுத்தூர் தான். அவர் தான் ரொம்ப லாங்லேருந்து வந்தார். அதுக்கப்புறம் சென்னை, மதுரை, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பூர், இன்னும் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே என்னை தேடி முடி வெட்ட வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஒரு கிராமத்தில் சலூன் கடை வச்சுருக்கேன். என்னை தேடி இவ்வளோ தூரம் முடி வெட்ட வந்த நிறைய பேர், இதனாலே எனக்கு ஒரு மோட்டிவேஷன். நான் எப்பவுமே என்ன ஒரு பார்பர்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக தான் நினைப்பேன். ஏன்னா என்னுடைய தொழில் நான் ரொம்ப நேசிச்சு பண்ணுறேன். மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஒரு சின்ன பரிசு கொடுக்குறாங்க. என்னுடைய வேலையில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய வேலையை வந்து நான் இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துன்னு போகணும் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் நீங்கள் எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பீங்க எனக்கு தெரியும். எங்கள் கிராமத்துக்கு வந்த கோகுல் அண்ணனுக்கும் ரோபோ சங்கரனுக்கும் மிகப்பெரிய நன்றி. வந்து அவங்கள நேரில் பார்த்ததுனால சிங்கப்பூர் சலூன் அந்த படத்தில் வந்து சலூன் சம்மந்தப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நிறைய விஷயத்த அதில் காட்டியிருக்காரு. அதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண கோகுல் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி மனமார்ந்து தெரிவிக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ பேர் சிங்கப்பூர் சலூன் மூவி பார்த்தீங்க, எவ்வளோ பேர் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக ஒரு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சிறிது நேரம் ரோபோ அண்ணன் பேட்டியும் கோகுல் டைரக்டர் அண்ணன் பேட்டியும் கொஞ்சம் கேளுங்க, என்ன பேசுகிறாங்க நீங்களே பாருங்கள். நாங்கள் செவி சாய்க்கு வந்ததற்காக முதற்கண் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை சிகை அலங்கார கலைஞர்களுக்கும் அதை சார்ந்த நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல நான் இங்கே வந்து இங்கே சங்கராபுரத்தில் ஷூட்டிங்ல இருந்தேன். தம்பி பாலா வந்து நிறைய இந்த மாதிரி ஷூட்டிங் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்கிட்ட அறிமுகம் கிடையாது. ஒரே நாள் வந்து கேட்டாரு, இந்த படம் பார்த்தேன், இவங்க நம்ம கௌரவப்படுத்துறோம் அப்படின்னாரு. நான் சொல்றேன், கண்டிப்பான முறையில் நம்ம எத்தனையோ பேர் சந்தோஷப்படுத்துறதை விட முதல்ல இந்த சிகை அலங்கார கலைஞர்களை சந்தோஷப்படுத்துறதுதான் முக்கியமான விஷயம். அதை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு அது ஒரு சிறு துளியாக இன்னைக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த நிகழ்வை வந்து நாங்க சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடத்திருக்கலாம், இல்ல வந்து ஒரு சத்திய தேர்தல் நடத்திருக்கலாம். அவருடைய இந்த படத்துக்கு நம்மளுடைய இந்த சிங்கப்பூர் படத்தினுடைய ப்ரொபோஷனால. ஆனா இங்க நடத்துவது எதுக்குன்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு பாமர மக்கள் மத்தியில நேரடியாக வந்து இந்த நிகழ்வை நடத்தினால்தான் அது உலகத்தில் உள்ள அத்துணை பேருடைய பார்வை எங்களுக்கு போக வேண்டியதற்காக அதனாலதான் இந்த விழாவை எடுத்து நடத்தணும். அதற்கு இசைந்த பாலா தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல இந்த விழாவில் கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சக்சஸ் மீட்டுக்கு போயிட்டு இங்க நமக்காக கலந்து வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்காரு. சங்கராபுரத்தில் சங்கர் வந்து கேப்டனுடைய மருமகனாக இருக்கக்கூடிய இந்த ஊர்ல வந்து அவருடைய வாய்ஸ் பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் இறக்கும் வருவாய்க்கு முன்னாடி வந்து அவருடைய பிறந்த நாள் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்துருவோம். அப்ப நல்லா திரைப்பட அதிகாரத்தை வந்து நான் சொன்னேன், ஐயாட்ட சொல்லுங்க அப்படின்னு. கிட்ட போய் பேசுறோம் அப்பதான் அவருக்கு கேட்கும்னாங்க. காதல்கிட்ட போய் ஐயா ரோபோ சங்கர் வந்திருக்கேன் அப்படின்னு அந்நியார் சொன்னாங்க, உங்களை மாதிரியே பேசுவாங்கல்ல ரோபோ ஒன்று அப்படியே பேசு பேசு அப்படின்னாரு. அவரை மாதிரி நான் பேசி காமிச்சேன். பேசினோடனே அந்த கையை எடுத்து அப்படியே கையை பிடிச்சி அவர் நெஞ்சில் அப்படியே வச்சுட்டு 5 நிமிஷம் எடுக்கவே இல்லை. அது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். நான் பார்க்கும்போது நான் இருந்தேன் இல்லையா, இந்த படத்தோட மெயின் லைன் தான், இந்த உலகம் ஒருத்தனை பார்க்குற பார்வைய ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வச்சா மாற்ற முடியும். அதுதான் இந்த படத்தோட மெயின் தீம். ஸோ அடுத்த ஒரு லுக்கையே மாத்திர ஒருத்தன் அவன் லுக்கை கீழே பார்த்து நீ யார், ஒரு லுக்கை மாத்திரம்னா ஏன் லுக்கை எப்படி கீழே பார்ப்பேன்.
பார்க்கவே கூடாது, பார்க்கவும் முடியாது. ஸோ அதை எக்ஸசைஸ் பண்ணிதான் இந்த படம். நீங்க டைரக்ஷன் ஒரு காலத்தையும் சொல்லு, நிறைய பேர் சொன்னீங்க எங்க தலைக்கீழ அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம தான் ராஜா, நம்ம வேலையில நம்ம தான் ராஜா. யாராலும் கருத்து கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் யாரும் எந்த காலத்திலையும் சொல்றேன், தலைவரும் தான் நம்ம உட்காரு இல்லையா, தலைவரும் தான் உட்காரணும். என்னென்ன பேர் பண்ணி சொல்லணும் முடியல. ஸோ நம்ம கிட்ட வழங்கிதான் ஆகணும்ன்றதுதான். ஸோ இந்த படம் நான் 2013 இந்த கதையை யோசிச்சேன். பாலகுமாருக்கு முன்னாடி இந்த லைன் இருந்துச்சு, கௌதமுக்கு அப்புறம் இந்த படம் வந்துருச்சு. பட் இந்த படம் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எனக்கு எனக்கு மனசு வரல, போய் சேர. டாக்குமெண்ட்ரியில சும்மா ஒரு 4 பேர் பார்த்து ஒரு 10 பேர் பார்த்து போயிடுவாங்க. ஸோ இந்த படத்தோட எந்த ஒரு கிராண்டியா இருக்குன்னு நினைச்சேன். அதுக்குதான் இந்த கிளிகள். ஸோ இந்த உலகமே அவங்களை திரும்பி பார்க்கணும்னா அதுக்கு பண்ணணும். அதை பண்ணதுதான் இந்த கிளைமேக்ஸ். அதுக்காக வெயிட் பண்ணி நான் இவ்வளவு 10 வருஷம் வெயிட் பண்ணி இதை என் கனவு படம் இது வரைக்கும் நான் எடுத்த படத்திலே இந்த படம் தான் என்னுடைய பெஸ்ட் அப்படின்னு நான் இப்ப இங்க வந்து சொல்ல 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால இந்த படம் நான் வந்து கடை எண்ணில என் கால போறதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்காரு. மொழி திருத்தம் செய்யும் ஒவ்வொரு கலைஞருக்கும் இந்த படம் சமர்ப்பணம். ஏன்னா அதுக்கப்புறம் என் கால போட்டேன். அதே மாதிரி படம் ஆரம்பத்தில் எங்காவது இருக்காருன்னா அவன் இதை தொழிலா பார்க்கல, ஆர்ட்டா பார்க்கலாம். அவன் வெறும் இதை தொழிலா பார்க்கறா, அவன் இந்த கலையா பார்க்கறான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் எனக்கு ஆளுவது. அது அவன் யார் தான். அதனால நான் அப்படிதான் பாக்குறவங்கள. ஏன்னா நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. நம்ம வந்து இசை கலைஞர்கள் சொல்லப்பட்டாங்க, நீங்க எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரசியல் இல்லை, அது மருத்துவர் வந்து முடிஞ்சு எடுத்து பிரிச்சுட்டாங்க. அது என்ன பிரிச்சாங்க என்னன்னு சரி. பட் இந்த தொழிலுக்கு ஒரு கெட்டு இருக்கு, இந்த தொழிலுக்கு ஒரு மாசு. சாதாரண தொழிலே இல்லை. 2 நாள் சுத்தம் வருமானம் வராது. 4 நாள் சொல்ல வராது. 2 நாள் சைக்கிள் எடுத்துக்கலாம், 2 நாள் சிஸ்டம் சொல்ல முடியாது. எடுக்க கற்பனை வராது. ஏன்னா இது கிராஃப்ட். ஒரு இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சுட்டு ஒரு தொழிலுக்கு வரானா அந்த மாதிரி இந்த தொழிலை கவனமா நேர்த்தியா கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த தொழிலை பழக முடியும். அதனால அந்த கலைஞர்களுக்கு நம்ம மரியாதை செஞ்சே ஆகணும். அந்த ஒரே நோக்கத்தோடு எடுத்த படம், வேற எந்த நோக்கமும் இல்லை. இதோட வியாபாரம் என்னாச்சு, இது எவ்வளவு பெரிய இட்டாச்சு, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கல, உங்க எல்லாருக்கும் திருப்தியா இருக்கல, இந்த மனநிலை போகுது. இதுதான் முக்கியம். மற்றவெல்லாம் அப்புறம் இனிமே வர படங்கள் அதை கௌரவமா பார்க்கணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு கத்தி செய்யாதது இந்த கதை செஞ்சதுனாரு, கத்தி செஞ்சதுதான் நான் கதையில செஞ்சேன். அதனால நானும் சொந்தமா அதை செய்யல, நான் பார்த்தேன். முன்னாடி பின்னாடி கண்ணாடி இருக்கிற ஒரே வேற எங்க இருக்கும். சோ அதனால வேற எங்கேயும் அதெல்லாம் பார்க்க முடியாது. 1000 கண்கள் ஒரு பார்வை பார்க்கணும். அதுதான் அந்த கண்ணாடி. அத்தனை ஆண்களை பார்த்தாலும் அந்த கிராஃப்ட் இருக்குல்ல, ஒருத்தர் கொஞ்ச நேரத்துல ஒரு அவங்க செதுக்கி அவங்க ஸ்டைல் பண்ணி அவங்க உருவத்தை மாற்றி அனுப்புறதுல எவ்வளவோ பேர் ஆர்டிஸ்ட் உள்ள போய் உட்காந்து அவங்க கட் பண்ணி முடிஞ்ச ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ண வராது. நல்லா செட் பண்ணி விட்டுருப்பாங்க, சூப்பரா இருக்கு, வந்து தலை குடிச்சு திருப்பி ட்ரை பண்ண வராது. அதுதான் அதுக்குதான் ஒரு பார்வை கூட. இந்த படம் அப்போ 10 பார்வைக்குள்ளே வேலை செஞ்சேன் இந்த படம் ஃபுல்லா. ஸோ எல்லாருக்குமே படம் பண்ணேன். இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் ஜாங்கிட்டோட அவரை பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். செம்ம ஸ்டைலிஷா இருப்பான், நம்மள வெட்டப்படவே பண்ணுவான். அவன் அந்த அட்டையில அவங்க நிற்க பார்த்து அவன் நிற்க போது நமக்கு கொஞ்சம் கீழே போயிடுவோம். இவ்வளவு ஸ்டைலிஷ், இவ்வளவு ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்னா அவன் தொழில் அவன் நேசிக்கிறான். இது என்ன தவிர பண்ண முடியாது இல்ல, நீ அப்பாயின்மெண்ட் அப்படின்வான். பெரிய பெரிய ஸ்டார் வந்து அந்த மாதிரி ஆட்களோட அப்பாயின்மெண்ட் காத்துட்டு இருக்கான். பாம்பேல இருந்து ஹைதராபாத் கூட்டு போவான், ஹைதராபாத்ல டெல்லி போவான், அவனுக்கு வெயிட் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி இந்த தொழில நாம அந்த பீக்கை தொட்டோம்னா எல்லாரும் நம்ம தேடி வந்துதான். ஸோ அதனால இது வந்து ரொம்ப கவர்மெண்ட் ஒரு தொழில்.
ரொம்ப பெருமைப்படுற தொழில். அதனால இது வந்து குலத்தொழிலாக அவங்க சொல்ல போதெல்லாம் அது கிடையவே கிடையாது. இங்க எதுவுமே குலத்தொழில் கிடையாது. இங்க எதுவுமே குலத்தொழில் கிடையாது. யார் வேணா எந்த தொழில் வேணா பண்ணலாம். ஆனா அதை வேஸ்ட் பண்ண அவ்வளவுதான். என்ன அந்த அதுல இருந்து வரவங்க கொஞ்சம் அதிகமா வரும். டைரக்டர் கோகுலண்ணா செம்மையாக பேசியிருக்காரு. அதாவது அவர் அந்த படத்தை எடுக்கும் போதே சலூன் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்த சேகரிச்சிருக்காரு. எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்டு அவர் வந்து அந்த படத்தில் காட்டியிருக்காரு. இந்த மேடையில் எல்லாருமே சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அப்படி ஒரே காரணத்துக்காக தான் நான் சுருக்கி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம விளாக் சேனல் வந்து பாருங்கள். இந்த படம் ஏதோ சின்ன வகையில் உங்களுக்கு அது ஒரு ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா இருந்ததுன்னா அதை விட ஒரு மகிழ்ச்சி இந்த இதுலேயே இல்லை. இந்த நிகழ்ச்சியெல்லாம் ரெடி பண்ணது இவர் தான், பாலா நம்ம நண்பர். ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்தவர் நம்ம கோகுலண்ணா. இந்த நிகழ்ச்சி எப்படி உங்களுக்கு ரெடி பண்ண ஒரு ஆர்வம் தோணுச்சு? இல்லை, எனக்கு ரொம்ப நாளாகவே உங்களெல்லாம் ஊக்குவிக்கணும்னு எனக்கு ஆசை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருந்தேன், ஞாபகம்? ஆமாம் ஞாபகம் இருக்குது. நிறையா செய்யணும்னு நான் ரொம்ப ஆசை எனக்கு. ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்கள கொண்டாடணுன்றது தான் என்னோட நோக்கமே. நான் நீங்கள் யூடியூப் சேனலில் நிறைய இது பண்ணிட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்டு ஜெர்மன்லேருந்து சொன்னான், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குன்றது என் ஃப்ரெண்டு ஜெர்மன்லேருந்து எனக்கு சொல்கிறான். பக்கத்தில் இருக்க உங்களோட அருமை எனக்கு தெரியல, ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் உங்களோட இது தெரியுது. நீங்கள் வந்து 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க. இது வந்து இந்த ஊரில் இது ஒரு சாதாரண கிராமம் தான், மூங்கில் துறைப்பட்டுங்கிற கிராமம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு படம் பார்த்துருந்தேன், சிங்கப்பூர் சலூன்னு. அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு தாக்கம் வந்துச்சு. சரி, நமக்கு எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இதை செய்யணும் அப்படின்ற முயற்சியில் தான் நான் ரோபோ சங்கர் அண்ணனை நேராக போய் பார்த்து பேசி, நேற்று தான் மீட் பண்ணி பேசினேன்னு இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். அவர் ஓகேன்னு சொன்ன அடுத்த நாளே ஏற்பாடு நைட்டோட நைட்டாக 3 மணி வரைக்கும் போஸ்டர் ஒட்டி பேனர் எல்லாமே நேற்றே செட் பண்ணியாச்சு. உங்களோட இதை படத்தில் ரொம்ப நல்லதாக காட்டியிருக்காங்க. இப்போ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையிலே உங்களை பார்க்குற விதமே என்கிட்ட இன்னும் ரொம்ப மாறிடுச்சு. நான் பொதுவாகவே உங்கள் எல்லாரையுமே ரொம்ப மதிப்பேன், உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப ஒரு நல்ல இடத்துல தான் வச்சுருக்கேன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப உங்கள் மேலே எனக்கு ஒரு பாசம் அக்கறை வந்துருச்சு. அதால தான் நிச்சயமாக ஒரு 25ன்றது 30 பேருக்கும் நான் செய்யணுன்ற ஒரு ஆசையில் எல்லாருக்குமே அந்த நலத்திட்ட உதவி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருங்க. எனக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை. ஸோ நம்ம செய்யறதை பார்த்து நிச்சயமா யாராவது இன்னும் முன் வருவாங்க, இதை மாதிரி செய்யணும்னு ஒருத்தவங்க வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. ப்ரோ, நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? இல்லை, நான் ஆக்சுவலி பாஸ்ட் 5 இயர்ஸாக சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்னோட அப்பா வந்து ஒரு 38 வருஷமாக இங்கே பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துகிறாரு. ஸோ விஜயகாந்த் சாரோட ரிசப்ஷன் மேரேஜ் இன்விடேஷன் நம்ம ப்ரெஸ்ஸில் தான் போட்டது. எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அவரோட விஜயகாந்த் சாரோட ரிசப்ஷன் வந்து நம்ம ஊரில் தான் நடந்தது. அப்போ நம்ம கடையில் தான் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நான் லாஸ்ட் 5 இயர்ஸாக சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். காட் கிரேஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எந்த குறையும் இல்லாமல் நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன். இப்போ அடுத்ததாக ஒரு பில்டிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் ஹைப்பர் மார்க்கெட் மாதிரி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். டெஃபினட்டாக அது மக்களுக்கு இன்னும் நிறையா நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நானும் பிஸ்னஸ் பண்ணுறேனே. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய ஒரு சில கருத்து ஏதாவது பகிர்ந்துக்கணும்? நான் வந்து தமிழ்நாடு மருத்துவர் சங்கம் முடிதிர தொழிலாளர் சங்கத்துடைய மாநில கொள்கை பரப்பிச்சாளர். என் பேர் ஆதி மருத்துவர் சிவா. இது வந்து சிங்கப்பூர் சலூன்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வெளியே வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் எல்லாமே இந்த ஒரு முடிதிருத்தும் தொழிலாளிகளுடைய அவர்களுடைய திறமையையும் அவங்களுடைய ஒரு மெருகேற்று விதமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு. அந்த நடிகர்களும் அதனுடைய இயக்குனரும் வந்து இந்த தொழிலாளரை சந்திச்சு அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், அவங்களை பாராட்டணும், சமூகத்தில் அவருக்கு ஒரு அந்தஸ்து வேணும்னு அந்த டைரக்டர் நினைச்சிருக்காரு. அவருடைய சிந்தனை விளைஞ்சது தான் சிங்கப்பூர் சலூன். அதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த கிராம நடையில் இருக்கக்கூடிய இந்த தொழில் மீது இருக்கக்கூடிய இழிவுகளை போக்கணுன்ற எண்ணப்பாடு கோகுலுக்கும் அதோட அந்த முயற்சியை எடுத்த ரோபோ சங்கர் அவர்களும் மிக சிறப்பாக பண்ணிட்டு இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டில் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அந்த 25 குடும்பங்களுக்கு ஒரு பாராட்டு சான்று மாதிரி செஞ்சாங்க. செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் வாயிலாக சமூக மக்கள், அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த தொழில் மீது இருந்த இழிவுகளை மாற்றி இந்த தொழிலும் வந்து இப்போ வந்து 5 வருஷம் படிக்கிறோம், அதை படிச்சுட்டு வந்தாக்கா அது மரியாதை நினைக்கிற மாதிரி முடிதிருத்தும் தொழில் சாதாரணமான தொழில் இல்லை, இதுவும் ஒரு மிகப்பெரிய தொழில் என்பதையே ஒரு தொழிலாக பார்க்குறாங்க, ஒரு சமூகமாக பார்க்காம. அந்த வகையில் ஒரு சிறப்புக்குரிய படம். இந்த படத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூக உறவுகளுமே பார்க்கணும். அப்போ இந்த படத்தை நல்லா பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே துவண்டு போன நிலையில் இருக்கக்கூடியவர்களை நல்ல ஒரு தூக்கி நிறுத்துகிற ஒரு திரைப்படமாக இது அமைஞ்சிருக்கு. சிறப்பான நிகழ்வு. இந்த தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பான ஒரு பதிவு பண்ணுறீங்க. இந்த ஊடகம் மேன்மேலும் வளரணும், உங்களுக்கு வாழ்த்துறேன். நன்றி. ஆதி மருத்துவன் சிவா.
உங்களை மாரி கொஞ்ச நாச்சும் பேச ட்ரை பண்ணேன். ஆனால் கை காலம் நடுங்குது நான் மேடை பார்த்தேன். கண்டிப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. செம்மையாக பேசுறேன். சிறப்பா பேசலாம். பேச்சுன்றதும் ஒரு கலை தான், முடிதிருத்ததும் ஒரு கலை தான், நடிக்கிறதும் ஒரு கலை தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல கலை சார்ந்த எல்லாத்துக்கும், கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை தெரியும். அந்த வகையில சினிமா துறையில் இருக்கவங்க அந்த கலை மீது பற்றுதல் வச்சு இந்த அழகுக்கு படுத்துறவங்களுடைய அந்த முடிய ஹேர் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லாருமே வந்து முடி வெட்டுறது மட்டும் தாழ்த்தி பேசுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த படத்தின் வாயிலா இது ஒரு ஹேர் ஸ்டைலிஷ் நம்மளை மாத்திக்கிற அளவுக்கு அந்த படம் அமைஞ்சிருக்குது, அதை நம்ம மாத்திக்கணும். அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாருமே சிங்கப்பூர் செல் மாதிரி நம்ம கொண்டாடணும், ஆனால் போதுமான வசதி இல்லை. இதுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு ஒரு கவனம் ஈர்ப்பா அவளுக்கு வங்கி கடன் ஒரு 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கி அந்த தொழிலாளர் மேம்பட உதவி செய்யணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் இதுக்கு ஒரு உதவி செய்யணும். இந்த வாயிலாம் நான் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களை சந்திக்கவும், தொழிலாளர்களை இது போன்ற ஒரு கலைத்துறை சார்ந்தவங்க சந்திச்சிருக்காங்க. இந்த தொழிலாளர்கள் ஆண்டாண்டு காலமா முதல்வர் சந்திக்க முயற்சி பண்றோம், ஆனால் கிடைக்கல. அதுக்குண்டான வாய்ப்பை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் செய்யணும்னு இந்த தடவை கேட்டுக்கிறேன். படத்தை எடுத்த டைரக்டர் கோகுல் அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக இந்த படத்து மூலம் எங்களுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் உயர்வு கிடைச்சிருக்கு. நம்ம ஊருக்கு வருகை தந்த டைரக்டர் கோகுல் அண்ணனும் ரோபோ சங்கரனுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.